श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு ஸ்ரீ குரு சரித்திரத்தில் அத்தியாயம் 35 கேட்க போகிறோம். நீங்கள் இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா? கவலை வேண்டாம். அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க. திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா. அத்தியாயம் 35. சித்துமுனி அதற்கு பின் நடந்ததை சொல்லலானார். சாவித்ரி ஸ்ரீ குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி, சுவாமி, நான் நற்கதி பெற ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் என்று வேண்டினாள். ஸ்ரீ குரு, அம்மா, பெண்களுக்கு கணவனை சேவிப்பதை விட நற்கதி வேறு எதுவும் தேவையில்லை. மேலும் பெண்களுக்கு சொன்ன மந்திரம் வீணாகிவிடும். இதற்கு சான்றாக முன்பு நடந்ததை கூறுகிறேன் கேள். முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்தது. அந்த போரில் இருந்த அரக்கர்களை அவர்களின் குருவான சுக்ராச்சாரியார் மிருதுர சஞ்சீவினி மந்திரத்தினால் பிழைக்க செய்து போருக்கு அனுப்பி வந்தார். இதை பார்த்த இந்திரன் ஈசனிடம் அரக்கர்கள் சுக்கிரவனால் உயிரை பெற்று போராடுவதினால் நேரும் தீங்கினை சொன்னார். ஈசன் கோபம் கொண்டு நந்தியை அனுப்பி சுக்கிரனை பிடித்து வர சொல்லி, நந்தியும் தியானத்தில் இருக்கும் அவரை பிடித்து வந்து ஈசனிடம் ஒப்படைத்தார். ஈசன் அவரை விழுங்கி தன் வயிற்றில் வைத்து கொண்டார். ஆனால் சுக்கிரியன் மந்திர சக்தியினால் மரணமடையாமல் ஈசன் ஏமாந்திருந்த நேரத்தில் அவரின் சிறுநீரில் கலந்து வெளியே வந்து உயிரை பெற்று மீண்டும் அரக்கர்களை மிருதுர சஞ்சீவினி மந்திரத்தினால் பிழைக்க செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்த இந்திரன் தங்கள் குருவான பிரகஸ்பதியிடம் சென்று, அரக்கர்கள் மீண்டும் உயிரை பெற்று போராடுகிறார்கள், அப்படி நடக்காமல் நீங்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அப்பொழுது பிரகஸ்பதி யோசித்து, ஒரு மந்திரம் பெண்களுக்கும் மூன்றாவது நபருக்கும் தெரிந்தால் அது செயலிழந்து போய்விடும். ஆகையால் அப்படி செய்ய ஏதாவது ஒரு வழியை பார்ப்பேன் என்று கூறி தன் மகனான கசனை அழைத்து, நீ ஒரு மாணவனாக சுக்கிரனிடம் சென்று எப்படியாவது அந்த மிருதுர சஞ்சீவினி மந்திரம் செயலிழக்க செய்து வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். கசன் சுக்கிரனிடம் சென்று அவரை சாஷ்டாங்கமாக வணங்கி, ஐயா, நான் ஒரு பிராமண பாலகன். உங்கள் புகழை கேட்டு உங்களிடம் கல்வி கற்க வந்தேன். தயவு கூர்ந்து என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான். அதை கேட்ட சுக்கிரர் சற்று யோசித்து கொண்டிருக்கையில் பக்கத்தில் இருந்த சுக்கிரனின் மகள் தேவயானி கசனின் அழகை பார்த்து மயங்கி காதல் வசப்பட்டு தந்தையிடம் கசனை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டி சம்மதிக்க வைத்தாள். சில நாட்கள் கடந்த பிறகு அரக்கர்கள் கசன் தேவர்களிடம் இருந்து கள்ளத்தனமாக இங்கு வந்திருப்பதை அறிந்து கசன் சமித்துக்களுக்காக காடுக்கு சென்ற நேரத்தில் அவனை அங்கு கொன்று காட்டில் மறைத்து விட்டார்கள். மாலை ஆகியும் கசன் வீடு திரும்பாததை பார்த்த தேவயானி தன் தந்தையிடம் அவரை வீட்டுக்கு திரும்பி வர செய்ய சொன்னாள். சுக்கிரர் தன் அகக்கண்ணினால் அவன் மாண்டதை பார்த்து மிருதுவ சஞ்சீவினி மந்திரத்தால் பிழைக்க செய்தான். கசன் உயிருடன் இருப்பதை பார்த்த அரக்கர்கள் மீண்டும் அவனை கொன்று எரித்து சாம்பலை 4 பக்கமும் தூவிவிட்டார்கள். மீண்டும் கசன் வீடு திரும்பாததை கண்ட தேவயானி தன் தந்தையிடம் முறையிட்டு அவரை வீடு திரும்ப செய்ய வேண்டும் என்று கேட்டாள். தன் மகளின் மேலிருந்த பாசத்தால் கசன் இறந்து எரிக்கப்பட்டு சாம்பலானதை தெரிந்து கொண்டு அவனை உயிர் பிழைக்க செய்தார். இதை பார்த்த அரக்கர்கள் இந்த முறை கசனை கொன்று சிறு சாம்பலாக்கி அதனை தண்ணீரில் கலந்து சுக்கிரனை குடிக்க செய்தார்கள். மீண்டும் கசன் காணாமல் இருக்க தேவயானி தந்தையிடம் சென்று, கசன் வீடு திரும்பவில்லை, என்னவென்று பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டாள். சுக்கிரன் கசனை தன் அகக்கண்ணால் பார்த்த பொழுது அவன் வெளியில் எங்கும் காணவில்லை. ஆனால் சுக்கிரன் தன் வயிற்றில் அவன் சாம்பலாக இருப்பதை கண்டு தேவயானியிடம், அம்மா, அவன் என் வயிற்றில் இருக்கிறான். அவனை பிழைக்க செய்து வெளியில் கொண்டு வந்தால் நான் மரணமடைந்து விடுவேன். அவனால் உனக்கு என்ன ஆக வேண்டும் என்று கேட்டார். தேவயானி, தந்தையே, நான் அவரை காதலிக்கிறேன்.
அவர் இல்லாமல் நான் வாழ மாட்டேன். ஆகையால் நீங்கள் அவரை பிழைக்கச் செய்ய வேண்டும். அதற்காக மிருத சஞ்சீவினி மந்திரத்தை எனக்கு சொல்லுங்கள். கசன் உங்கள் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் நான் அந்த மந்திரத்தினால் உங்களை பிழைக்கச் செய்வேன் என்று கூறினாள். இதை கேட்ட சுக்கிரியர், அம்மா, மந்திரத்தை பெண்களுக்கு சொன்னாலும் வேறொருவர் கேட்டாலும் அந்த மந்திரம் சக்தி இல்லாமல் செயலிழந்து போய்விடும். இதனால் அரக்கர்களுக்கு பேராபத்து வந்து தேவர்களுடான போரில் தோற்று மாண்டு விடுவார்கள். ஆகையால் என் பேச்சை கேட்டு இந்த கோரிக்கையை விட்டுவிடு என்று சொன்னார். தேவயானி சுக்கிரனிடம், நீங்களும் உங்கள் மந்திரமும் நலமாக இருக்கட்டும். நான் இந்த வேதனையுடன் உயிரை விடுவேன் என்று சொன்னாள். தன் மகள் வேதனைப்படுவதை பார்த்த சுக்ராச்சாரியார் தன் வயிற்றில் இருக்கும் கசனை மந்திரத்தால் பிழைக்க செய்து வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வர செய்து அவர் மரணமடைந்தார். உடனே தேவயானி மிருத சஞ்சீவினி மந்திரத்தை 3 முறை சொல்லி சுக்கிரனை உயிர் பிழைக்க செய்தாள். மந்திரத்தை பெண் ஒருத்தி சொன்னதாலும் 3ஆம் மனிதரான தான் கேட்டதாலும் அது செயலற்று போய்விட்டதை கசன் அறிந்தான். உடனே கசன் சுக்கிரனிடம், ஐயா, இனிமேல் நான் இங்கே இருந்தால் இந்த அரக்கர்கள் என்னை உயிருடன் இருக்க விட மாட்டார்கள். ஆகையால் நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்ட சுக்கிரனும் சரி என்று சொல்லி அவனை புறப்பட செய்தார். அதை பார்த்த தேவயானி கசனிடம், நான் உன்னை என் தந்தைக்கு சீடனாக இருக்க செய்தேன். மேலும் உனக்கு 3 முறை உயிரை பெற செய்தேன். ஆகையால் என்னை மணந்து என் ஆசையை நிறைவேற்று என்று கேட்டாள். அதற்கு கசன், குருவின் மகளானதால் எனக்கு சகோதரியாவாய், உயிரை பெற செய்ததால் தாயானாய். ஆகையால் உன்னை மணப்பது மகா பாவம். என்னை போகவிடு என்று வேண்டினான். தேவயானி மோகத்தால் கோபமடைந்து, நன்றி மறந்தவனே, என் உதவியால் என் தந்தையிடம் நீ கற்ற வித்தைகள் எல்லாம் மறந்து போய்விடும் என்று சாபம் கொடுத்தாள். கசன் அவளை வெறுத்து தனக்கு வீணான சாபம் கொடுத்ததால் கோபமடைந்து, உனக்கு பிராமணன் அல்லாதவன் தான் கணவனாக வருவான் என்று எதிர் சாபம் கொடுத்து அங்கிருந்து தேவலோகத்திற்கு சென்று விட்டான். இதனால் போரில் அரக்கர்கள் எல்லாம் மாண்டு விட்டார்கள். இதை அறிந்த யாருமே பெண்களுக்கு மந்திரங்களை சொல்வதில்லை. ஆகையால் சாவித்ரி, நீ செய்யக்கூடிய விரதத்தை சொல்கிறேன் கேள் என்றார். அதற்கு சாவித்ரி, சுவாமி, நீங்கள் சொல்லும் விரதத்தை உங்கள் ஆணை போல் பாவித்து அதை மிக ஸ்ரத்தையுடன் செய்வோம். தயவு கூர்ந்து அதை சொல்லுங்கள் என்று வேண்டினாள். ஸ்ரீ குரு, மகளே, எல்லோரும் சுலபமாக செய்யக்கூடிய திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது. திங்கள் ஈசனுக்கு பிடித்த ஒன்று. ஆகையால் இந்த விரதம் செய்தால் ஈசன் சந்தோஷமடைந்து நாம் கேட்பதெல்லாம் அளிப்பார். முன்பு சூத மகிழ்ச்சி சௌனகருக்கும் மற்ற முனிவர்களுக்கும் இந்த விரதத்தை உபதேசம் செய்தார். திங்கட்கிழமையன்று இரவு நேரம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு இந்திரங்களை அடக்கி கொண்டு பக்தியுடன் ஈசனை துதித்து பூஜை செய்ய வேண்டும். இந்த விரத மகிமையை தெரிவிக்கும் கதையை சொல்கிறேன் கேள். முன்பு சித்திரவர்மன் என்ற மன்னன் ஆர்யாவர்தத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் மிக தர்மமாகவும் நேர்மையாகவும் மக்களை சந்தோஷமடைய செய்து ஆண்டு கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு வெகு நாட்களாகியும் பிள்ளைகள் இல்லை. அவர் ஈசனை பூஜை செய்து அவரின் கருணையினால் ஒரு பெண் பிள்ளையை பெற்றார். அவளுக்கு சீமந்தினி என்ற பெயர் வைத்தார்கள். ஜோதிடர்கள் அவள் ஜாதகத்தை பார்த்து நீண்ட நாட்கள் சுகமாகவும் சுமங்கலியாகவும் வாழ்வாள் என்று சொன்னார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஜோதிடர் அரசவைக்கு வந்தார். அவரிடம் சீமந்தியின் ஜாதகத்தை காண்பித்தார். அதை பார்த்த அவர், அவள் 14ஆம் வயதில் விதவையாகி விடுவாள் என்று சொன்னார். அதை கேட்ட மன்னர் மிக வேதனைப்பட்டார். சீமந்தியும் தனக்கு நேரப்போகும் அந்த தீங்குக்கு வேதனை அடைந்த நேரத்தில் அரசவைக்கு ஞாஞ்சமல்லர் என்ற முனிவர் மனைவி மைத்ரேயியுடன் வந்தார். இதை அறிந்த சீமந்தி மைத்ரேயியிடம் சென்று பாதங்களை தொட்டு வணங்கி,
அம்மா, என் துர்க்கதிக்கு நிவாரணம் கூறி நான் தீர்க்க சுமங்கலியாக வாழ வழி கூறுங்கள் என்று மன்றாடினாள். அதற்கு மைத்ரேயி, பெண்கள் சுமங்கலியாக வாழ திங்கட்கிழமை விரதம்தான் சிறந்தது. நீ மனதில் பக்தியுடன் திங்கட்கிழமை அன்று பொழுது விடியும் முன்பே எழுந்து நீராடி உண்ணாமல் இருந்து சிவன் பார்வதியரை பூஜை செய். சிவ பூஜையினால் பெறும் யோகங்களை கூறுகிறேன். அபிஷேகத்தால் பாவங்கள் தீர்ந்துவிடும். பீடத்தை ஏற்படுத்தி பூஜை செய்தால் சாம்ராஜ்யங்கள் ஏற்படும். சந்தனம் அக்ஷதைகளால் பூஜை செய்தால் சுகமும் சௌபாக்கியமும் கிடைக்கும். தூபத்தினால் அழகும், தீபத்தினால் ஒளி, நெய்வேத்தியத்தினால் போகங்கள், தாம்பூலத்தால் செல்வமும், வணக்கத்தால் நாலாவித செல்வமும், மந்திர ஜபத்தினால் அஷ்ட ஐஸ்வர்யமும், ஹோமத்தால் நிறைய ஆகாரமும், தூபத்தால் எல்லா வளமும், பிராமணர்களுக்கு அன்னமிடுவதினால் சகல தேவாத அருளும் கிடைக்கும். ஆகையால் நீ தவறாமல் திங்கட்கிழமை விரதத்தை பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்தால் விரதத்தால் நீண்ட சௌபாக்கியமும் தீர்க்க சுமங்கலியும் கிடைக்கும் என்று கூறினாள். சீமந்தி அன்று முதல் பக்தியுடன் திங்கட்கிழமை விரதத்தை செய்யத் தொடங்கினாள். இப்படி இருக்க அவளுக்கு பருவ வயது வந்ததும் அவளை இந்திரசேனா மன்னரின் புதல்வனான சந்திராகதனுக்கு கொடுத்து கல்யாணம் செய்து வைத்தார். சித்திரவர்மர் தனக்கு ஒரே மகளானதால் மாப்பிள்ளையை வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்து கொண்டார். அந்த தம்பதியர் சுகமாகவும் சந்தோஷமாகவும் காலம் கழித்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்க சீமந்திக்கு 14 வயது வந்த நேரத்தில் ஒரு நாள் சந்திராகதன் காலந்தி என்னும் யமுனா நதியில் விளையாட வேண்டுமென்ற ஆசையுடன் நதியில் பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் படகு கவிழ்ந்து சந்திராகதன் நீரில் மூழ்கிவிட்டான். நேரமாகியும் வெளியில் வராததால் நீச்சல் வீரர்கள் நதியில் குதித்து அவரை தேடினார்கள். ஆனால் அவர் கிடைக்கவில்லை. அவர்கள் சித்திரவர்மனிடம், உங்கள் மாப்பிள்ளை நதியில் வீழ்ந்து மூழ்கிவிட்டார் என்று தெரிவித்தார்கள். அதை கேட்ட மன்னரும் மகளும் உற்றார் உறவினர்களும் சோகமடைந்து வேதனையுடன் நதிக்கரைக்கு வந்தார்கள். பிணமாவது கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீச்சல் வீரர்கள் நதியில் குதித்து வெகு நேரம் தேடினார்கள். ஆனால் பிணம் கிடைக்கவில்லை. இதை பார்த்த சீமந்தி உயிரை விட முற்பட்டாள். அங்கே கூடியிருந்தவர்கள், அம்மா, அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது தெரியாமல் நீ உயிரை விடக்கூடாது. ஆகையால் நீ சில காலம் காத்திருக்க வேண்டும் என்றார்கள். மகன் இறந்த சோகத்தினால் மதிக்கெட்ட இந்திரசேன தம்பதியரை சிறையில் அடைத்து அவர் நாட்டை அவரின் பங்காளிகள் எடுத்து கொண்டார்கள். சித்திரவர்மன் தன் மகளுக்கு 1 வருடம் கழித்த பிறகு பூவும் பொட்டும் எடுத்துவிடலாம் என்று எண்ணி தன் மகளிடம், அம்மா, நீ மட்டும் திங்கட்கிழமை விரதத்தை செய்து கொண்டே இரு என்று சொன்னார். அவளும் மிக ஸ்ரத்தையுடன் விரதத்தை செய்து கொண்டிருந்தாள். தண்ணீரில் மூழ்கிய சித்திராகதனை அங்கிருந்த நாக கன்னியர்கள் பார்த்து அவரை அமிர்தத்தை பருக செய்து உயிரை பெற செய்து பாதாளத்தில் மிக ஒளியாக ஒலித்து கொண்டிருந்த நாகலோகத்திற்கு கூட்டிச் சென்று தங்களின் அரசனான தக்ஷனிடம் கொண்டு சென்றார்கள். தக்ஷன் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டு அவனிடம், உனக்கு இனிமேல் எந்த தீங்கும் நடக்காது, நீ சுகமாக இங்கே இருக்கலாம் என்று சொன்னார். அதை கேட்ட சந்திராகதன், ஐயா, நான் இறந்துவிட்டேன் என்று நினைத்து என் மனைவி உயிரை விட நேரும். என் பெற்றோர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. என் மனைவி ஈசனை வேண்டி திங்கட்கிழமை விரதத்தை செய்து வந்தாள். ஆனாலும் அவளுக்கு விதவையாக நேரிட்டது. ஆகையால் நான் வெகு சீக்கிரமே என் மனைவி பெற்றோரை பார்க்க செல்ல வேண்டும். தயவு செய்து என்னை அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டினான். அதற்கு தச்சகன், எங்கள் தெய்வமான ஈசனை பூஜிப்பதால் நீ உயிரை பெற முடிந்தது என்று கூறி ஒரு பாத்திரத்தில் அமிர்தத்தை கொடுத்து மன வேகத்தில் செல்லக்கூடிய குதிரையை கொடுத்து, உனக்கு எந்த ஆபத்து நேரிட்டாலும் என்னை வேண்டினால் உடனே வந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி உயர்ந்த பரிசுகளை கொடுத்து அனுப்பி வைத்தார். சந்திராகதன் அந்த குதிரையின் மேலிருந்து
ஒரு நொடியில் முன்பு நதியில் எங்கு மூழ்கினானோ அந்த இடத்திலேயே மேலே வந்து நதிக்கரையை அடைந்தான். அதே நேரத்தில் சீமந்தியும் திங்கட்கிழமை விரதத்திற்காக நீராட நதிக்கரைக்கு வந்தாள். அங்கே கதிரவன் போல் ஒளிந்து கொண்டிருக்கும் சந்திராகதனை பார்த்து, இவரை முன்பு எங்கோ பார்த்தது போல் தெரிகிறது, யாராக இருக்கும்? ஒருவேளை தன் கணவனாக இருக்குமோ என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். சந்திராகதனும் நகைகள் இல்லாமல் சோக வடிவம் கொண்டிருக்கும் இந்த பெண்ணை பார்த்தால் என் மனைவி போல் தெரிகிறது என்று நினைத்து தக்ஷகனின் வரத்தினால் மாறுவேடம் பெற்று அவள் அருகில் சென்று, நீ யார்? ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவளின் தோழிகள் சந்திராகதன் நதியில் மூழ்கியதை மற்றும் அவரின் பெற்றோர்களை உறவினர் சிறையில் வைத்திருப்பதையும் சொன்னார்கள். இதை கேட்டு மனம் கலங்கி தன்னை தேற்றிக் கொன்று சீமந்தியிடம், உன் திங்கட்கிழமை விரதத்தால் உன் கணவன் 3 நாட்களில் உன்னை வந்து அடைவார் என்று சொல்லி முதலில் தன் பெற்றோர்களை காப்பாற்ற சென்று அங்கு அவர்களின் ராஜ்யத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தவர்களிடம் தான் நாக மன்னனான தக்ஷகனிடம் வரம் பெற்று வந்திருப்பதாகவும் ராஜ்யத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லையெனில் பெரும் படையுடன் போரிட்டு உங்களை வென்று ராஜ்யத்தை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அனுப்பினான். நதியில் மாண்டதாக நினைத்த சந்திராகதன் உயிருடன் திரும்பி வந்ததையும் அவன் தக்ஷனிடம் வரம் பெற்றதையும் தெரிந்து கொண்டு பயந்து அரசை அவனிடம் ஒப்படைத்து மன்னிக்க வேண்டும் என்று அவன் காலடியில் வீழ்ந்து வேண்டினார்கள். அவர்களை மன்னித்துவிட்டு பெற்றோர்களிடம் சென்று தான் நாக உலகத்தின் அழகை ரசித்து கொண்டு தாமதமானதற்கு மன்னிப்பு கேட்டு அவர்களுடன் மாளிகைக்கு சென்றார்கள். பெற்றோரும் அவனும் இதையெல்லாம் சீமதியின் திங்கட்கிழமை விரத மகிமையினால் நடந்தது என்று சந்தோஷப்பட்டு அவளை அழைத்து வந்து சந்திராகதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். சீமந்தியின் திங்கட்கிழமை விரதத்தினால் அவன் உயிரை பெற்று 10,000 ஆண்டுகள் ராஜ்யபாலனம் செய்து சுகத்துடன் வாழ்ந்தார்கள். ஆகையால் அம்மா, நான் உன்னிடத்தில் கொண்ட அன்பினால் உனக்கு அந்த விரதத்தை சொன்னேன். இதை நீ பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் செய்ய உனக்கு பிள்ளை பேறு, சௌபாக்கியம், செல்வம் கிடைத்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய் என்று ஆசி வழங்கினார். இதற்குள் தத்தாரேயரின் பெற்றோர்கள் தன் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் அங்கே வந்து அங்கே நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டு ஸ்ரீ குருவின் ஆசியினால் தம் பிள்ளை சுகமாக இருக்கிறார் என்று ஆனந்தப்பட்டு எல்லோரும் ஸ்ரீ குருவை தரிசனம் செய்து ஆசியை பெற்று தம் ஊருக்கு சென்று விட்டார்கள். இறந்த ஒருவரை உயிர் பெற செய்து ஒரு விதவைக்கு சுமங்கலியத்தை அளித்தார் என்ற விந்தை நாலா பக்கமும் பரவியது. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. அன்பர்களே, இத்துடன் அத்தியாயம் 35 முற்றுற்றது. அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க.